பகுதியை வாசிப்போமாக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமாக. வாசிங்க பார்க்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசப்பா, தூய ஆவியானவரே, இம்மட்டும் ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடினீர். அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் செய்தி வேளையில அடியின் முழுமையாக உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய வழிபடத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிற அந்த வசனத்தின்படி தேவன் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் சோதரிக்கிறோம். ஒவ்வொருடைய மனக்கண்கள் செவிகளை கர்த்தர் திறப்பீராக. பரலோக பிதாவே, இன்றைய தினத்திலே நீர் எங்களோடு கூட பேசுகிற உடைய வார்த்தை மூலம் எங்கள் ஒவ்வொருடைய இருதயமும் தேவ ஆவியினாலும் தேவ வார்த்தையினாலும் கொழுந்து விட்டு எரியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு தடையா இருக்கிற மாம்சிக தடைகளை நீக்குங்க. பிசாசின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இவர்கள் தேவ வார்த்தை கேட்டு குணமடைய கூடாதபடி போராடுகிற பலவானை இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுகிறோம். சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டிகள் அவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தனுடைய ஆளுக்கு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். திரும்ப வாசிங்க பார்க்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். வருஷத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதைத்தான் நாம் இன்னைக்கு ஆவியான ஒத்தாசையோடு தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். யாருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும்? தேவனுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். இரண்டாவது, நாம் குடும்பத்திற்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். யாருக்கு நன்றி அறிதல்? நமக்குள்ள அப்பா அம்மா கர்த்தர் கொடுத்துட்டாரு பாத்தீங்களா, அவங்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் நாம் இன்னைக்கு ஆவியான ஒத்தாசையோடு என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய பாவங்களுக்காய் என்னுடைய பாவங்களுக்காய் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். யாருமே எந்த ஒரு பொருளையாவது மீட்டுக் கொள்ள வேண்டுமானால் அந்த பொருள் தகுதியானதா இருந்தால் தான் அந்த இதுக்குரிய பொருட்களை என்ன செய்வார்கள்? கொடுப்பார்கள். இப்ப நீங்களும் நானும் சாதாரண மண்ணுதான். ஆனா நம்மளை ஆண்டவர் விலையேற பெற்றவர்களாக நினைத்து தம்முடைய உயிரையே உங்களுக்கு ஈடாக வைத்து என்ன செய்திருக்கிறார் என்றால் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி மீட்டெடுத்த ஆண்டவர், நம்மளை ரட்சித்திருக்கிற ஆண்டவர், நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை அபிஷேகித்து இந்த உலகத்திலிருந்து வேறுபடுத்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரை நாம் வாசிப்போமாக. 2 தீமோத்தேயு chapter 3 verse 1 to 5. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும்
நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாய். ஆண்டவர் அங்க தெளிவா சொல்றாரு பாருங்க. கடைசி காலத்துல மக்களுக்கு இருக்கிற ஒரு சுபாவம் என்னன்னா நன்றி அறியாதவர்கள். எப்படிப்பட்டவங்க? இன்னைக்கு நிறைய பேர் நன்றி அறிதல் இல்லாதவர்களா இருப்பாங்க. நீங்களே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போம். பார்த்திருக்கீங்களா? தேங்க்ஸ் சொன்னா அதை நம்ம பெருசா நினைப்போம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதை என்ன செய்யறது இல்ல, சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணுவாங்க, தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி என்ன செஞ்சிருவாங்க, எரிஞ்சிருவாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. பாத்தீங்களா? அதை நன்றி அறியாத நிலைமை. ஆனா அந்த கடைசி நாட்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி இருக்கக்கூடாது. அது உலக மக்கள் அப்படி என்ன செய்யலாம், இருக்கலாம். நன்றி அறிதல் இல்லாதவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் எப்படி புரியல, துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்களா? அதன் பலனை மறுதலிக்கிற இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கடைசி நாட்கள்ல உள்ள மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இதுல பல காரியங்கள் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா அதுல ஒண்ணு என்னன்னா நன்றி அறிதல் இல்லாதவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? நன்றி. ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? வாசிங்கள் பார்க்கலாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் பலன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும். யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நன்மை செய்யறாராம்? தேவன் நன்றி அறியாதவர்கள். சரிதானா? இந்த உலகத்துல பிறந்த எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? அதிகாரம் கொடுக்கிறார். அது யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல பிறந்த எந்த மனிதனாய் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய உணவு உடை உறைவிடத்தை யார் தான் தர்றார்? தேவன் தருகிறார். ஆனா எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல தான் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நன்றி அறிதல் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இதே சம்பவத்தை நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 இருந்து வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கீங்க. யாருக்கு புத்திரரா இருக்கீங்க? உலகத்து மக்களை போல வாழும்படி சபை அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. சபை என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர் என்று அர்த்தம். உலகத்தில் இருந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை கர்த்தர் தனியாக சபை என்ன செய்கிறார்? வேறு பிரித்து அழைத்து நமக்கு சபை என்ற ஒரு அமைப்புக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க உலகத்து மக்களை போல இருக்கக்கூடாது. உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்காக என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி செஞ்சா நீங்க தான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை, பிதாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. வாசிங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும்
மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, நிறைய பேர் பக்தி வேஷத்தை தரித்து கொண்டு வாழ்றாங்கன்னு சொல்லி நம்ம வாசித்தோம் 2 தீமோத்தேயுல. அதே போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சில நாஸ்திகர்களா இருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கையே இல்லாம வாழ்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி பாவத்துல வாழ்றாங்க. ஆனா வாழ்ந்தாலும் தேவன் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? நீதி உள்ளவனா இருந்தாலும் சரி, அநீதி உள்ளவனா இருந்தாலும் சரி, அவன் மேல் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார். அப்படி உதிக்க பண்றதுனாலதான் அவங்க இந்த உலகத்துல 3 வேளை சாப்பிடுறாங்க, வேலை செய்யறாங்க. என்ன செய்தாலும் அவங்க வண்டி என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, இவ்வளவு நமக்கு தந்த தேவனுக்கு அவர்கள் நன்றி சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். துன்மார்க்கமான மனிதனாய் இருப்பார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்வார்கள். சிலர் சாத்தான் சபையை வெளியரங்கமாகவே ஆராதனை பண்ணுகிறான். இவன் சாத்தான் சபையை வணங்கினா கூட தேவன் எதைத்தான் யாருதான் கொடுக்கிற அந்த சாப்பாடை? கர்த்தர் தான் என்ன செய்கிறார்? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. ஒரு பதவி வந்தா கூட அது யாரிடத்திலிருந்து தான் வருது? தேவனிடத்திலிருந்து தான் வருது. பிலாத்து சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உன்னை மரண தண்டனை கொடுக்கவும் அதிலிருந்து விடுவிக்கவும் எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள. அப்ப ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கா இருக்கலாம், ஒரு தொழில் செய்து முன்னேற்றம் அடையலாம். அவங்க இயேசுவை அறிந்தாலும் சரி, இயேசுவை அறியாவிட்டாலும் சரி, தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க நிறைய பேரை பாருங்களேன், சிலர் என்கிட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. நான் ஏசப்பாவை தேடுறேன், ஜெபம் பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில சில காரியம் தடைபட்டு கொண்டே இருக்குது. ஆனா அவன் இயேசுவே தேட மாட்டேங்கான், பாவம் செய்யறான், இஷ்டம் போல வாழ்றான், ஆனா அவனுக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்படி நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு வேற யாரோ தரல. யாரு தான் தந்துட்டு இருக்கா? தேவன் தான் ஒரு மனிதனுக்கு உழைக்கவும் பலன் தருகிறார். அவன் யாரா இருந்தாலும் கர்த்தர் தான் நடத்துகிறார். ஆனா நம்மளை ஆண்டவர் நடத்துகிற பாதை வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை தேவன் நடத்துகிற பாதை வேறு, இயேசுவை விசுவாசிக்காதவர்களை தேவன் நடத்துகிற பாதை வேறு. ஆனா எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன தருகிறார்? மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் சூரியனை என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார். ஒரே அடியா மழை பெஞ்சாலும் மனுஷனால வாழ முடியாது. ஒரே அடியா சூரியன் உதிச்சாலும் மனுஷனால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அதனால் கர்த்தர் அதினதின் கால பருவங்களை ஏற்படுத்தி, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சீசனை ஏற்படுத்தி, மனிதனுடைய நன்மைக்காகவே தேவன் இதையெல்லாம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து உங்களை என்னை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், நோயிலிருந்து ரட்சித்திருக்கிறார். உங்களை சுகபத்தத்தோடு இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். வைத்திருக்கிற நம்மிடத்துல கர்த்தர் விசேஷ விதமாய் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, நன்றி அறிதலை கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரருக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காட்டினாராம். அந்த சொப்பனத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 தேவதூதர்கள் இருந்தாருன்னா, ஒரு தேவதூதருடைய டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே கீழ இருந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனா வருது. என்ன வருது? விண்ணப்பமா என்ன செய்து வருது. அது பாத்தீங்கன்னா அவங்க வாங்கி 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 என்ன செய்யறாங்க? குமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆண்டவர் காமிச்சாரா, அந்த தேவதூதர்ல இருந்து பரலோகத்திலிருந்து என்ன போய்கிட்டு இருக்குன்னா, அப்படியே இவங்க அனுப்பின அந்த பெட்டிஷன் எல்லாம் பதில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? போய்கிட்டு இருக்குது. இந்த 2 டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பார்த்தவங்க ஒரே பிஸி தான். என்ன கீழ இருந்து விண்ணப்பம் வருது, அவர் வாங்கி வாங்கி தேவன்கிட்ட போய் கொடுக்கிறாரு. இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தேவதூதர்கள் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா, பதில கொண்டு வந்து மக்களுக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. 3வது ஒரு டிபார்ட்மெண்ட் பாக்குறேன். அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தா அந்த தேவதூதன் விசிறியை வச்சுட்டு என்ன செய்யறாரா? வீசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்னையா என்ன நீர்மண்டி இப்படி உட்கார்ந்துருக்கு? அவங்க இவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க, நீர்மண்டி இப்படி உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, அப்பதான் அந்த தேவன் சொன்னாங்கன்னா, நன்றியே யாருமே என்ன செய்யறது இல்ல. முதல் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்து என்னத்தை வாங்கிட்டு இருக்குது? ஜெபத்தை வாங்கி வாங்கி மேல கொண்டு போய்கிட்டு இருக்குது. இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது? பதில வாங்கி போய் என்ன செய்யுது? கொடுக்குது. ஆனா நன்றி சொல்றவங்கள விரல் விட்டுதான் என்ன செய்ய முடியுது? யார் என்ன முடியுதா? விரல் விட்டுதான் என்ன செய்ய முடியுது? என்ன முடியும்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏசப்பா எனக்கு என்ன செஞ்சாரு பெருசா அப்படின்னா, ஏசப்பா எனக்கு பெருசா என்ன செஞ்சாரு அப்படிங்கிறாங்க. உங்களை ஆஸ்பத்திரியில போய் விட்டா தெரியும் ஏசப்பா உங்களுக்கு பெருசா என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியும். அல்லேலூயா.
அது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பணக்காரனா இருந்தா தான் ஏசு ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படிங்க. பணம் இருக்குதோ இல்லையோ உங்க வாழ்க்கையில உடல் ஆரோக்கியம் இருக்கு பாத்தீங்களா, அதான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. பணக்காரங்க எத்தனை பேர் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் என்ன செய்வாங்கன்னா ஓடி 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 பணத்தை சம்பாதிப்பாங்க. பணத்தை சம்பாதிக்கிற நேரத்துல சாப்பிடறதுக்கு அவனுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. சாப்பிடறானா அது எனக்கு சாப்பிட்டா அதுக்குள்ளே பணம் என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால அதை வாங்கி இதை வாங்கி வீடை வாங்கி கழுதியை வாங்கி கத்திரியை வாங்கி எல்லாம் வாங்கி ரிட்டையர்மெண்ட் ஆகாரு. இப்ப பாத்தீங்கன்னா பணம்லாம் நிறைய இருக்கும், ஆனா இப்ப சாப்பிட முடியாது. ஏன் தெரியுமா? சுகரு, பிபி, அடுத்து கழுத்துல கத்தி, உடம்புல கத்தி. என்ன ஆயிருது? ஏதாவது கிடைக்குதா? இப்படிதான் நாட்டுல நிறைய பேர் வர்றாங்க. ஆனா நீங்களும் நாங்க எப்படி சாப்பிடுறோம் தெரியுமா? நினைச்சதை சாப்பிடுறோம். அல்லேலூயா. சாப்பிடுறோமா இல்லையாங்க? நான் என் வயசுல நிறைய பேர் பார்த்துட்டேன். எல்லாம் மாத்திரை போட்டுட்டு தான் என்ன செய்ய வேண்டியது, சாப்பிடுறாங்க. ஆனா நமக்கு மாத்திரை இல்லாம கிளீனா என்ன நினைச்சாலும் சாப்பிடுறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஆரோக்கியத்தை கொடுத்து கையில் தட்டி கர்த்தர் பயன்படுத்த. அல்லேலூயா. இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வேதனை இல்லாம சுகத்தோடு வாழ்றோம் பாத்தீங்களா, நினைச்ச இடத்துக்கு ஏறி இறங்கி போயிட்டு வரீங்க பாத்தீங்களா, இது ஏசப்பா கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உழைக்க பலன் தந்தார் பாத்தீங்களா, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். சிலருக்கு உடம்பு குண்டா இருந்து ஒரு வேலையும் செய்ய முடியல தெரியுமா உங்களுக்கு? சிலர் உட்கார்ந்த இடத்த விட்டு நகல முடியல தெரியுமா உங்களுக்கு? ஆனா நீங்க நினைச்ச இடத்துக்கு போறீங்க வர்றீங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஏசி கார் இல்லாம இருக்கலாம், ஆனா சைக்கிளாவது இருக்கு பாத்தீங்கன்னா, சைக்கிளை நல்லா ஓட்டுறீங்க பாத்தீங்களா, அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் எக்ஸசைஸ் பண்றதுக்காக என்ன பண்றான் தெரியுமா? பணத்தை கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க இலவசமா என்ன செய்றீங்க? எக்ஸசைஸ் பண்றீங்க. அல்லேலூயா. ஏசி கார்ல உட்கார்ந்தவங்கள பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போனாலும் நடந்து போனாலும் அப்படியே ஆரோக்கியமா தங்கு டங்கு டங்கு நினைச்சீங்க போறீங்க. அல்லேலூயா. இது ஏசப்பா நமக்கு செஞ்ச நன்மையா இல்லையா? நீங்க பணக்காரன் போய் கேளுங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் என்ன பணம் வந்துட்டா ரொம்ப ஆசீர்வாதம், அவங்கதான் பெரிய ஆசீர்வாதமாவே இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா பணக்காரங்க தான் நிறைய பேர் வேதனையோட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. நைட் அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது தெரியுமா உங்களுக்கு? ராஜபாளையத்துல நம்ம ஒரு ஜவுளி கிழங்காரங்க வீட்டு பக்கத்துல இருந்தோம். அவங்க பாத்தீங்கன்னா நைட்ல தூங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா யாரோ திருநெல் ஒரு டைம் 3 நாள் பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா ஊருக்கு போனாங்க பாத்தீங்கன்னா நைட்டு போட்டு வச்சிருக்காங்க. இரண்டாவது கதவெல்லாம் பூட்டி இருக்குது, ஆனா என்ன போட்டு வச்சிருக்கிறான், ஆள் இருக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, காமிக்கிற செக் பண்றாங்க. அப்பதான் பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன், பணம் வச்சிருக்கிறவனுக்கு நிம்மதி என்ன வர மாட்டேங்குது. நமக்கு படுத்தா என்ன வந்துருது, எங்க வந்தாலும் என்ன செய்யறது, எதை பத்தி என்ன செய்யறது இல்ல, கவலையே வர்றதில்லை. இல்லையா? நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? அவனுக்கு மாத்திரை போட்டானா என்ன வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரே பிஸி தான். பணக்காரனை நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நிம்மதியா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய யார் எடுத்தாலும் சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ண ஓனரெல்லாம் நான் போய் பார்த்தேன். மனுஷன் தூங்குவானா தூங்க மாட்டானா, பணம் 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 என்ன செய்யறான், ஒரே ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஆனா நான் யோசித்து பார்த்தேன், நல்ல வேலைடா, நம்மளெல்லாம் இந்த டியூட்டியில விட்டுருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு ஏசப்பா ஜெபம் பண்றது ஊழியம் செய்யறது மட்டும் தான் பெரிய லைஃப். அல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு பெரிய பாட்டி தந்திருக்காரு. அல்லேலூயா. அவனுக்கு கோடிக்கணக்கில் பரவ வரலாம், ஆனா நமக்கு வர சமாதானம் அவனுக்கு கிடைக்குமா? நம்ம செத்தா பரலோகம் போவோம், அவங்க போவாங்களா? யோசித்து பாருங்க. அப்ப இந்த கடைசி ஆண்டு இறுதியில நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன காரியத்தெல்லாம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 116 சங்கீதம் 12-13 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 116:12-12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வேன். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்கு ஈடா நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. நான் உண்மையிலே யோசித்து பார்த்தேன். இப்ப நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கும் பல நாடுகளுக்கு அப்பப்போ யுத்தங்கள் என்ன செய்யுது. காசா பகுதியில் மக்கள் நிறைய பேர் வீடு இழந்து போனாங்க. உக்ரைன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வீடு இழந்து போனாங்க. உக்ரைன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் குடும்பம் பிரிஞ்சே போயிருக்குது. உக்ரைன்ல ரஷ்யா யுத்தம் பண்ணும் பொழுது நிறைய பேர் வேற நாட்டுக்கு அகதியா போகும்போது நிறைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள்.
சில பெண்கள் கற்பழிப்புக்கு பயந்து தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறாங்க நியூஸ். ஆனா நம்மளை சுத்தி பல பயங்கரங்கள் என்ன செய்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கு. சிலருக்கு எந்த நேரம் என்ன குண்டு போடுறான்னு நமக்கு தெரியல. ஆனா இதன் மத்தியில உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரே நாடு யாரு தெரியுமா? நம்ம இந்தியா தான். ஆனா நம்ம சுகபத்திரமா என்ன செஞ்சுக்கிறது தெரியுமா? 3 வேளையும் சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அல்லேலூயா. சாப்பிட்றோமா இல்லையாங்க? நிம்மதியா வாழ்றோமா இல்லையாங்க? நான் உண்மையில யோசிச்சு பார்த்தேன். அங்க இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 3 கோடி. எத்தனை கோடி? 3 கோடி. நம்ம அந்த பக்கத்துல இருக்கிற இலங்கையில இருக்கிறது 3 கோடி மக்கள் தொகை. ஆனா பொருளாதார நெருக்கடி அப்படின்னா நம்ம இருக்கிறது எத்தனை கோடி தெரியுமா? 142 தாண்டிடுச்சு. 142 தாண்டி நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அங்க 1 கிலோ கேரட் எவ்வளவு தெரியுமா? 1200 ரூபா. எங்க 3 கோடி மக்கள் தொகை இருக்கிற இடத்துல கேரட்டுடைய நிலவரம் என்ன? அது மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் 500 ரூபா. நமக்கு இங்க 1 லிட்டர் பெட்ரோலை 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆனா நம்ம ஆட்கள் பல வித்தியாசம் இருக்கு. கோல்மால் வேலையெல்லாம் பண்ணி தான் 102 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு கொடுக்கலாம்? 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம். எத்தனை கோடி மக்கள் தொகை நம்ம? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாருமே 50% வரி கட்டுறோம். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சதவீதம்? 50% வரி கொடுத்தும் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இது யாரு செய்யற கிருமின்னு நினைக்கிறீங்க? ஹலோ, யார் கிருமி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? நான் யோசித்து பார்த்தேன். நம்ம நாட்டில் போடுறான் எதுக்கு எடுத்தாலும் வரிதான். நின்னா தூங்குனா அச்சின் போட்டா கூட என்ன போட்டு இருக்காங்க. ஆனா அத்தனை வரியும் கட்டிட்டு நம்ம நிம்மதியா என்ன செஞ்சுருக்கு தெரியுமா? இது யாரால முடியும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி யாருடைய கரை இருக்குது? கர்த்தருடைய கரை இருக்குங்க. உண்மையே சொல்றேன். உனக்கு தெரியுமா? நம்ம இந்திய தேசத்துல அதிகமா வரி கட்டுற ஆட்கள் யாரு தெரியுமா? நம்ம தான். பணக்காரன் வரியை கட்டுறது இல்லை. தெரியுமா உங்களுக்கு? கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி என்ன எவ்வளவு தெரியுமா? 1%. எத்தனை சதவீதம்? நமக்கு வரி எவ்வளவு தெரியுமா? 28%. நம்ம கொடுக்கறதுனா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அப்ப அவன் முதலாளியா இல்ல நம்ம முதலாளியா? யோசிச்சு பாருங்க. தங்கம் வாங்கினா 18 28 சரி தெரியல, அத்தனை சதவீதம் வரி. ஆனா டைமண்ட் வைரம் இருக்கு பாத்தீங்களா? வைரம் வாங்கினா எத்தனை சதவீதம் வரி தெரியுமா? 1% வரி. வைரத்தை யார் வாங்குவான்? பணக்காரன் தான் வாங்குவான். தங்கத்தை ஏழை மக்கள் வாங்கி ஆகணும்னு என்ன செய்யறோம்? வாங்குறோம். அப்ப நம்ம ஓனரா இல்ல அவங்க ஓனரா? சொல்லுங்க. கார் தயாரிக்கிறாங்கல்ல, பைக் தயாரிக்காங்கல்ல, அவங்க என்ன வரி கட்டுறாங்க நினைக்கிறீங்களா? எல்லா வரியும் யாருதான் கட்டுறா? நம்ம தானே கட்டுறோம். உட்கார்றதுல இருந்து தும்புறதுல இருந்து எல்லாத்துக்கும் வரி யாருதான் கட்டுறோம்? நம்ம தான் கட்டுறோம். அப்ப ஓனர் யாரு? சொல்லுங்க. அப்ப நம்ம இந்திய தேசத்தை கத்த நம்மளெல்லாம் எப்படி வச்சிருக்காரு? கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? வரி கட்டியும் வாழக்கூடிய ஒரே ஆத்மா நம்ம தான். இல்லையா? வந்துட்டு இருக்கோம். இப்ப ஆண்டவர் அப்ப இங்க சங்கீதக்காரர் சொல்லுகிறான், தேவன் எனக்கு செய்த நன்மைக்கு தான் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து அவரை நன்றியோடு துதிப்பேன். அப்ப இந்த உலகத்துல எத்தனை பேர் நம்ம கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படல. ஆனா உங்களை என்னை கத்த வேறு பிரித்து என்ன செய்திருக்கார்? தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நமக்குள்ள மிகப்பெரிய ரட்சிப்பின் நிச்சயத்தை கத்த தந்திருக்காரு. பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய பாக்கியம். கையில தண்ணி கத்தருக்கு நன்றி சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம செத்தா பரலோகம் போவோங்கிற கன்ஃபார்ம் நமக்கு கத்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்துக்காரா இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சொஸ்தமானார்கள், சுகமாயிட்டாங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாதத்திற்கே முகக்குப்புற விழுந்து அவருக்கு என்ன செலுத்தினானா? ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான்.
அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஒரு கிராமத்துல இயேசு போகும்போது 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. அவங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி ஒரு குஷ்டரோகி வந்து சுஸ்தமாயிட்டான் அப்படின்னு யாரு தான் சொல்லணும் அப்படின்னா ஆசாரியன் சொல்லணும். ஆசாரியன் சொல்லும் வரையிலும் அவங்க எங்கதான் இருக்கணும்னா எருசலேம் பட்டணத்தை விட்டு ஊர் அவுட்டர்ல தான் என்ன செய்யணும், இருக்கணும். உள்ளகளை வந்தா கல்லெறிஞ்சு என்ன செஞ்சிருவாங்க, கொன்றுவாங்க. சரிதானா? அதனால ஊர் அவுட்டர்ல பாலான இடங்கள்ல அவங்க ஒரு டீமா இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். சரிதானா? அப்படி அவங்க யாராவது தப்பி தவறி ஊருக்குள்ள வந்தா கல்லெறிஞ்சே கண்டிப்பாக மக்கள் என்ன செஞ்சிருவாங்க. குஷ்டரோகம் மிக கொடியதான ஒரு நோய். இன்றைக்கும் குஷ்டரோகத்துக்கு என்ன கண்டுபிடிக்கல, மருத்துவம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை என்ன செய்தா, கொடுத்தார். அவங்க போகும்போதே பரிபூர்ண சுகமாயிட்டாங்க. ஆனா 9 பேருக்கு நன்றி சொல்லி என்னமே வரல. ஆனா ஒரே ஒரு மனிதன், அவன் புறஜாதியன் என்று வேதம் சொல்லுகிறது. சமாரியன் என்றால் அவன் யூதர்கள் கிடையாது. அவங்க யூதர்களும் அசிரியர்களும் சேர்ந்த அந்த சம்பந்த கலவை தான் சமாரியர் என்று சொல்வார்கள். அதனால இந்த யூதர்கள் எப்பொழுதுமே சமாரியர்களை அற்பமா தான் எண்ணுவாங்க. ஆண்டவர் தெளிவா எழுதுகிறார், அவர் சமாரியனா இருந்தான். எப்படி இருந்தானா? சமாரியனா இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாசையில சொல்ல போனா அவன் கிறிஸ்தவன் கிடையாது, அவன் உலகத்து மனுஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி சொல்லிக்கலாம்? சபைக்கு வர்ற விசுவாசி கிடையாது, உலகத்துக்காரன்பா. அவன் கூட என்ன சொல்றான், நன்றி சொல்றான். ஒரு உதவி செஞ்ச என்ன சொல்றான், நன்றி சொல்றான். ஆனா நம்ம ஆட்கள் என்ன சொல்ல மாட்டாங்க, தேங்க்ஸே சொல்ல மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? காரியம் முடிஞ்சோன்னு என்ன செஞ்சிருவாங்க, கழட்டி விட்டுருவாங்க. பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா காரியம் முடிஞ்சோன்னு என்ன செஞ்சான், கழட்டி விட்டான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய பேர் இப்படிதான். அந்த 9 பேருக்கு நன்றி சொல்லணும் உணர்வே என்ன செய்யல, வரல. தேவன் நமக்கு அற்புதம் செய்திருக்கிறாரே, குஷ்டரோகத்திலிருந்து நம்மளை மீட்டிருக்காரே அப்படின்னு திரும்பி வந்து நன்றி சொல்ல. ஆனா அந்த ஒரு மனிதன் மட்டும் வந்து என்ன செய்தான் பாருங்க, ஆண்டவருடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து என்ன செய்யறானா, முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். என்ன சொல்றாங்க? அப்ப யோசித்து பாருங்க, தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த வருடத்தின் இறுதியில நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் என்ற குஷ்டரோகத்துல தான் நம்ம இருந்தோம். எந்த குஷ்டரோகம்? பாவம் என்ற குஷ்டம் யாராலும் நீக்க முடியாது, எந்த வைத்தியத்தாலும் என்ன செய்ய நீக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி இப்ப பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்யும்படியாக உங்களை என்னையும் தேவனாகிய பிதாவாகிய தேவன் தமது குமாரன் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி பார்த்தா யூதர்கள் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அதுவும் மகா பிரதான ஆசாரியன் தான் போக முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர் தெழுந்த பொழுது புறஜாதி மக்களும் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். புறஜாதி மக்களும் பிதாவாகிய தேவனுடைய கிருபாசனத்தில் தைரியமாய் போக முடியும். எப்படி போக முடியும்? இப்ப நீங்களும் நானும் இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு எல்லாம் எல்லாருமே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆனா இப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், வர்றோம். அப்படின்னா தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துலயும் இப்ப நம்ம கர்த்தருடைய கிருபையினால, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால, இயேசுவின் ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து பிதாவாகிய தேவனால் நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம் என்றால் தேவன் எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற 2 பேதுரு 2 9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. வாசிக்க பார்க்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கி யோசித்து பாருங்க. நம்மள ஆண்டவர் ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். ஆசாரியர் மட்டும்தான் தேவனை ஆராதிக்க முடியும். ஆசாரியர் மட்டும்தான் தேவனை தொழுது கொள்ள முடியும். தேவ பிரசன்ஸ் என்ன செய்ய முடியும், உணர முடியும். மக்கள் எல்லாம் வெளியே தான் இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம எல்லாருமே தேவ பிரசன்ஸ் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அல்லேலூயா.
இது எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்களேன். சாதாரண பாக்கியம் அல்ல. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டின்படி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டீர்களே அப்படின்னு போடுறீங்க. உங்களை என்னையும் பிதாவாகிய தேவன் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? தமது குமாரனுடைய சாயல்ல நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம தைரியமா இயேசுவின் நாமத்துல பிதா கிட்ட ஜெபம் பண்றதுக்கெல்லாம் பிதாவாகிய தேவன் ஆம் என்றும் ஆமென் என்று பதில் தருகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6 வாசிங்க பார்க்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி பார்த்தா ஆசாரியர்கள் தான் யூதர்கள் மட்டும்தான் வர முடியும். ராஜாக்கள் என்றாலும் அவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் கழுவுனதுனால நம்மளை இப்பொழுது எப்படி மாற்றி விட்டார்? ஆசாரியனாக. நம்ம எல்லாருமே பாஸ்டர் சுருக்கமா சொல்ல போனா என்னது? நம்ம பாஸ்டர் சொல்ல போனா பாஸ்டர். அல்லேலூயா. நம்மலாம் தகுதியான ஆட்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நமக்கு தகுதி இருக்குதா? யார? தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறது நமக்கு தகுதி இருக்குதா? தகுதி கிடையவே கிடையாது. சரிதானா? ஆனா ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12-13. ஆகையால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த அப்பா பிதாவின் கூப்பிடப்படுற ஆவி என்னது? குமாரனுடைய ஆவி. என்ன ஆவிங்க? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்னு கொடுப்போம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை எப்படி மாத்திருக்காரு அப்படின்னா, அவருடைய பிள்ளையாக மாற்றி விட்டார். தேவனுடைய பிள்ளை. இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் தேவனுடைய பிள்ளை கிடையாது. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்து மனம் திரும்பி முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளையா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. 2 பிள்ளைகள். ஒண்ணு சாத்தானுடைய பிள்ளை, இன்னும் இயேசுவின் பிள்ளை தான். வேற ஒண்ணு நடுநிலைமையில ஒன்றும் கிடையாது. அப்ப இயேசுவின் பிள்ளை இல்லைன்னா அவங்க யாருடைய பிள்ளையா தான் இருப்பாங்க. இதுதான் ஒரு இயற்கை. சரிதானா? இயேசுவின் பிள்ளையா மாறினா இயேசுவின் ரத்தத்தால் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? கழுவப்பட்டிருக்கணும். அப்ப ஆண்டவர் வேதம் சொல்லுகிற எபிரேயர்ல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நம்மள சாத்தானுடைய பிள்ளையா இருந்த நம்மள யாருடைய பிள்ளையா தேவன் மாற்றி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக தேவன் நம்மளை என்ன செய்து மாற்றி இருக்கிறார். அப்ப நமக்குள்ள நன்றி உணர்வு என்ன செய்யணும்? இருக்கணும். இப்ப நம்ம அப்பா பிதாவே அப்படின்னு உரிமையோடு என்ன செய்யணும்? கூப்பிடுறோமா இல்லையா? கூப்பிட்டா என்ன நிரப்புங்கப்பான்னு நிரப்புறாரா இல்லையா? எல்லாரும் நிரப்ப மாட்டார், நம்மளை நிரப்புறாரு. அல்லேலூயா. ஏங்க நாங்க வசிக்கிற வீட்டு பக்கத்துல ஒரு சகோதரி குடியிருக்க வந்திருக்காங்க. அவங்க கிறிஸ்டின் கிடையாது, சாதாரண இந்துக்கள் தான். ஆனா அவங்க மகளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ஜி மாதிரி, பயம், பிசாசு போராட்டம் கொஞ்சம் என்ன செஞ்சுதான் இருந்துச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த மூச்சு விட முடியாம ரொம்ப திணறி அது இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஜெபம் பண்ணுச்சு. அப்ப நாங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பா நாமத்தை சொல்லி அவங்களுக்கு 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணோம். கம்ப்ளீட்டா அந்த பொண்ணு என்ன செஞ்சிருச்சுன்னா டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சுகமாயிடுச்சு. சுகமாயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஜோம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் சரியாயிருச்சு. அதே மாதிரி பிறகு ஒரு 1 இயர் கழிச்சு அவங்க சொல்றாங்க, நீங்க ஜோம் பண்ணுங்க பாஸ்ட் அப்படின்னு. நாங்க ஜோம் பண்ணல. என்ன அவங்களுக்கு நம்ம மேல என்ன நம்பிக்கைன்னா, நீங்க கூப்பிட்டா தேவன் உடனே என்ன செய்யறாரு? நமக்கு கூட அந்த உணர்வு என்ன செய்ய மாட்டேங்குது? என்ன வர மாட்டேங்குது? அவங்க சொல்றாங்க, நீங்க கூப்பிட்டா உடனே யார் வந்துடுறாரா? ஆனா நமக்கு என்ன ஆகி போச்சு? மலிக்கு உணர்வு என்ன ஆகி போச்சு?
நான் அதுக்கு பிறகு யோசித்து பார்த்தேன், ஆஹா நம்ம கூப்பிட்ட உடனே தேவன் வர்றதுக்கு நம்ம என்ன பெரிய ஆளா? ஆனா நம்ம கூப்பிட்டா வருதாரா இல்லையா? நான் யோசித்து பார்க்கிறேன், சில இடங்கள்லாம் நிரப்புங்கப்பான நிரப்புறாரு, அபிஷேகம் இறங்குதுன்னா இறங்குது, கத்த பேசுறாரு, அழுகுறான், எல்லாம் நடக்குது. நான் யோசித்து பார்த்தேன், அதான் நம்ம இதுக்கெல்லாம் தகுதியான ஆளே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்திருக்கு? அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையா மாத்திரம் மட்டுமல்ல, அவருடைய ஊழியக்காரனாக தீர்க்கதரிசியா கத்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறான். கையில தட்டி கத்தரமாய் அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சித்து அபிஷேகித்து சபையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்து கத்தரனை செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம இவ்வளவு பெரிதான தேவனுக்கு எவ்வளவு நன்றி உணர்வு. என்ன உணர்வுங்க? நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல, நம்ம யாருடைய பிரசன்ஸ்ல இருக்கும் தெரியுமா? இயேசுடைய பிரசன்ஸ்ல இருக்கும். இயேசுடைய பிரசன்ஸ்ல இருக்க போய் தான் உலகத்து மக்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவன் பிரச்சனை வந்தா செத்தே போவாங்க. ஆனா நீங்க பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை ஜெயித்து அடுத்த எல்லைக்கு தாண்டி போறீங்க பாத்தீங்களா? இது யாருடைய பிரசன்ஸ் தெரியுமா? இயேசுடைய பிரசன்ஸ். கையில தட்டி கத்தரமாக ஹல்லேலூயா. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தா தற்கொலை பண்ணி செத்து போவாங்க. சாகுறாங்களா இல்லையா? நித்தியத்தின் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் செத்து போறாங்க. அது மாதிரி லவ்னு சொல்லி சில ஆட்கள் சில நபரை நம்பி போறாங்க. அதே ஆள் கருத்து என்ன செய்யறான்? ஒன்றுதானே இல்லையா? நமக்குள்ள எத்தனை ஆபத்து வந்தாலும் யாரும் நம்ம மேல கை வைக்காம இயேசு நம்மள என்ன செய்யறான்? பாதுகாக்கிறார் இல்லையா? இதெல்லாம் யாருடைய பிரசன்ஸ் நினைக்கிறீங்க? அதுல நான் என்ன யோசிப்பேன், நிறைவேல நம்ம பைக் ஓட்டுற லட்சணத்துக்கு என்ன ஓட்டுற லட்சணத்துக்கு அவ்வளவு ரொம்ப பெருசால எனக்கு தெரியாது, ஓட்ட தெரியாது. நம்ம மாட்டுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் ஏதோ ஓட்டுவோம், சரிதானா? ஆமா, அப்படி ஓட்டுறல ஆக்சிடென்டே ஆகாம போய்கிட்டு இருக்க ஒரே நபர் யாருன்னு கேட்டா நான் மட்டும்தான். அப்படிதான் நான் சொல்றேன். அல்லேலூயா. யோசித்து பாக்குறேன், நிறைய பேர் நல்லா ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிருது, சரிதானா? ஓட்டுன்னு பாஸ்டர் சரிக்கு விட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா காலு கட்டு போட்டு என்ன செய்யறாங்க? எவ்வளவு செலவாச்சுன்னா 50,000 செலவாச்சுங்க, 60,000 செலவாச்சுங்க. நமக்குலாம் இப்ப கீழே கொடுத்து இப்படி எல்லாம் செலவாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. நமக்கு தேவதூதனுடைய பாதுகாப்பை யார் கொடுத்திருக்கா? பரலோ கவர்மெண்ட் நம்மள ராஜா மாதிரி என்ன செய்யுது? அழைச்சிட்டு போகுது. நம்ம ஓட்டுற லட்சத்துக்குலாம் சருகாம இருக்கிறதுக்கு சான்சஸே. ஆனா நம்ம ஆட்டு நல்லா கிளீனா தான் ஓட்டுறோம். ஆனா டகால் என்ன செஞ்சிருந்தாங்க? சரியிருந்தாங்க. நமக்கு சரிக்கு விட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. எல்லாமே ஏசப்ப நம்மள என்ன செய்யறாரு? காப்பாத்துறது. இதெல்லாம் பெரிய கிருபியா இல்லையா? யோசித்து பாருங்க. ஒரு வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனோம் சார் அப்படின்னா, வயிற்று வலின்னு போனதுக்கு என்னமாச்சு? உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி இருக்குங்க, சுகர் இருக்குங்க, அடுத்து உப்புச்சத்து வந்துருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில இருந்தா ஒரே வாரத்தில் ஆள் காலி அப்படிங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஐயோ நம்ம நிலைமையெல்லாம் வந்து கர்த்தருடைய கிருபையினால் மட்டுமே நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம சாப்பிடலாம் என்ன நினைக்கிறீங்க? நல்லதா சாப்பிட்டு நினைக்கிறீங்க? விஷத்தை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? டாக்டர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன்னா அதெல்லாம் நம்ம கிளீனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சாப்பிட்றோமா இல்லையா? சொல்லுங்க. கேட்டு சாப்பிடக்கூடாது தெரியும் உங்களுக்கு? அது ஒன்லி எடுத்து மைதா அப்படிங்க. மைதா பொருளே என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா என்ன வந்துடும்? அல்சர் வந்துடும். ஆனா நம்ம சாப்பிட்ற பொருள்லாம் என்னதுதான்? சொல்லுங்க, மைதா தான். அது மாதிரி நம்ம சாப்பிட்ற தக்காளி முதற்கொண்டு கார்பரேட் நிறுவனங்களுடைய அவன் கொடுக்குற விதை தான். எதுவுமே ஒரிஜினல். நம்ம ஏதாவது இப்போ ஒரிஜினல் சாப்பிட்றீங்க, வாழைப்பழம் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம். நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் நினைக்கிறீங்க? அந்த காலத்துல பழம் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம். என்கிட்ட ஒரு சகோதரி ஜோம் பண்ணாங்க ஃபோன் பண்ணி. ஆனா அந்த சகோதரிக்கு வந்து அவங்க இந்து தான், அவங்க இயேசு அறியாதவங்க. வயசு 30-32 வயசு தான் இருக்கும். ஆனா ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, பாஸ்டர் அந்த பொண்ணு வந்து கேன்சர் வியாதி முத்தின ஸ்டேஜில் இருக்கு, ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டோம். ஒரு 2-3 நாள் நியூஸ் வருது ஆள் காலி அப்படின்னு. ஆனா அவங்க ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, பாஸ்டர் அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாது, ஒன்லி கீரை, சரிதானா? காய்கறி மட்டும்தான் சாப்பிடும். மட்டன் சிக்கனே என்ன செய்யாது, பார்த்து பார்த்து சாப்பிடும் பாஸ்டர். ஆனா அதுக்கு எப்படி கேன்சர் வந்ததுன்னு எனக்கே என்ன செய்யல. நம்ம ஏதாவது பார்த்து சாப்பிடுறோமா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தாலும் என்ன செய்யறது இல்லை, சாப்பிடுறது இல்லை, சரிங்களா? ஏசப்ப கிருபினால என்ன கிடைச்சாலும் என்ன செய்யறோம்? கிளீனா சோத்திரத்தோட புசிக்கிறோம். என்னத்தோட புசிக்கிறோம்? சோத்திரத்தோட புசிக்கிறோம். எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? எப்படி இருக்கோம்? நல்லா இருக்குமா இல்லையா? நிம்மதியா படுத்த தூங்குறமா இல்லையா? நிறைய பேருக்கு மாத்திரை போட்டாலும் என்ன வர மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது. அவங்க ஃபோன் பண்றாங்க, 2 மணிக்கு ஃபோன் பண்ணா தூக்கமே என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அந்த போராட்டம் நைட்டு வந்து பிசாசு என்ன செய்யுது, அமுக்குதுங்க. நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா என்ன செய்யும்?
அவங்களுக்கு ஜெபம் பண்ண அவங்களும் உடனே என்ன ஆயிருந்தாங்க, சுகமாயிருந்தாங்க. பிசாசு போராடிச்சு பாஸ்டர், உங்ககிட்ட நைட் 2 மணிக்கு ஜெபம் பண்ணோம், அதுக்கடுத்து எப்படி தூங்கணும், நிம்மதியா தூங்குற பாஸ்டர். இப்ப எந்த போராட்டமோ பாருங்க, எவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார் இல்லையாங்க. அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணுமா வேண்டாமா? யோசித்து பாருங்க. அது மாதிரி நான் ஓப்பனாவே சொல்றேன், என்னைய வந்து உலகத்து வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு வேலை எனக்கு செய்ய தெரியாது, சரிதானா? உண்மை சொன்னாதான். ஆனா என்னமோ ஆண்டவர் தப்பித்தவர் அவர் பிளான் படி ஊழியத்துக்கு என்ன செஞ்சாரு, அழைச்சார். ஏதோ இந்த ஊழியத்தை என்ன செய்யணும், ஏசப்ப கிருபையினால ஆவியானுடைய பலத்தினால செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. என்னெல்லாம் விட்ட எந்த வேலையும் செய்யவும். ஆனா மக்கள் என்ன நினைக்கானா, டேய் பாஸ்டர் என்னமா என்ன செய்யறாரு. நான் இதெல்லாம் யோசித்து பார்த்து சில வேலை சிரிச்சுக்கிறது, சில வேலை தேவனுக்கு என்ன சொல்றது, நன்றி தான் சொல்றேன். அல்லேலூயா. வேற எந்த வேலைக்கு நம்ம லாய்க்கலாம் யோசித்து பாருங்க. அப்ப கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டும், நன்றி சொல்லணும். சங்கீதம் 103 1 2 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 103 சங்கீதம் 1 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத. அப்ப ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை என்ன செய்யக்கூடாதுங்க, மறக்க கூடாது. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்வது ஏசப்பா செய்த கிருபை. அல்லேலூயா. நான் பார்த்தவர்கள் நிறைய பேர் புட்டு என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க, சரிதானா? அவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கான சின்சியரா உடம்ப கவனிக்கிறார்கள். எப்படி கவனிக்கிறார்கள்? நான் சிலர் பார்த்துருக்கேன், எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா காலையில் வச்சோன்னு என்ன செய்யறான், அது பிடிச்சு கொடுக்கூடாது, இது பிடிச்சு கொடுக்கூடாது, அப்படி ஓட இப்படி ஓட, அப்படி கவனிக்க இப்படி கவனிக்க, இதைத்தான் சாப்பிடணும் அதைத்தான் சாப்பிடக்கூடாது, அதை இப்படி பார்க்கறவங்களாம் பார்த்துருக்கேன். சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சு, கிட்னி ஃபெயிலியர். சொல்லுங்க, வருதா இல்லையா? நீங்கள் அதிக நாள் சாப்பிட வாழ வேண்டுமானால் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்றவங்களுக்கு தான் முதல்ல என்ன வருது, வியாதியே வருது. நம்ம அப்படி இல்லை, எதையுமே என்ன செய்யறது இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. சோத்திரம் பண்றோம், ஏசப்பா தேடுறோம். யாரை தேடுறோம்? இயேசுடைய பிரசன்ஸ்ல உட்கார்ந்த உடனே இந்த இயேசுடைய பிரசன்னம் என்ன செய்யுதுன்னா, நமக்குள்ள இருக்கிற எல்லா கிருமி என்ன செஞ்சிருது, அழிச்சிருது. அல்லேலூயா. நமக்கு எக்ஸசைஸ் பண்ற இடம் எதுதான், தேவ பிரசன்னம் தான். அல்லேலூயா. சுகமாகிற இடம் எதுதான், ஹீலிங் சென்டர் எதுதான், எல்லாமே தேவ பிரசன்னம் தான். ஒழுங்கா வந்து சபைக்கு வந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணி ஒழுங்கா கர்த்தரை பயன்படுத்துறீங்கன்னா எல்லா கிருமி என்ன செஞ்சிடும். நீங்க எந்த கிருமியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் உங்களை ஒன்று என்ன செய்யாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மட்டும் தான் குடிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த வாட்டரு? மினரல் வாட்டர். மினரல் வாட்டர் ஒரு சத்து கிடையாது. அது சாப்பிட்டா கூட மட்டும் வியாதி தான் என்ன செய்யும். கரெக்டா 40 வயசு வந்துருச்சுன்னா முழங்கால் வலி, கை வலி, மேல் வலி, கால் வலி, எல்லா வலியும் என்ன செய்யும், வரும். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏசாவுடைய கிருபையினால சொல்றேன், எத்தனை ஊருக்கு போறேன், என்ன தண்ணி கிடைக்குதோ முதல்ல என்ன தண்ணியை குடு, இருக்கிற தண்ணியை குடுங்க, குடிச்சு சோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மழையில போனா அது ஆயிருதுங்க, வெயில வந்து ஆயிரத்தி நமக்கு கர்த்தருடைய கிருபையினால எதுவும் பிடிக்கிறது இல்லை. ஏசப்பா இன்னைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்க, கைகளை தட்டி கர்த்தரை பயன்படுத்திருப்பாங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு டிராவல்ஸ் பண்ண அலர்ஜி ஆகுது. என்ன பண்ண அலர்ஜி ஆகுது? நான் 2 நாள் டிராவல்ஸ் பண்ணி, ரயில்ல டிராவல்ஸ் பண்ணி இறங்கின உடனே பாஸ்டர் பிரசங்கத்துக்கு கூட்டிட்டேன். நம்ம ஆட்டுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஒரு டிராவல்ஸ் பண்ணி பிரசங்கம் பண்ண, நான் படுத்தாதான் எனக்கு என்ன வருதுங்க. ஆனா நம்ம ஏசப்பா கிருபையினால எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், சுகத்தோட வாழ்றோமா இல்லையா? இப்ப ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும் வேண்டாமா? நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களாவே இருக்கலாம். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? வேலை கொடுத்துருக்காரு. நிறைய பேர் ஏசி உள்ள உட்காந்து நிம்மதி கிடையாது தெரியுமா உங்களுக்கு? கால் பிடிச்சி கை பிடிச்சி இழுக்குது தெரியுமா உங்களுக்கு? அப்ப நம்ம ஆண்டவருக்கு நாம் எவ்வளவா என்ன சொல்ல வேண்டும், நன்றி சொல்லணும். ஏசப்பா உழைக்க உங்களுக்கு பலன் தந்திருக்க, நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. நிறைய வீடுகள்ல கணவன் மனைவிக்கு சின்ன பிரச்சனை, டைவர்ஸ் ஆயிருது. டைவர்ஸ் ஆனா நியூஸ் பேப்பர்ல நித்தம் வருது, தற்கொலை பண்ணி கணவனார் செத்தார், மனைவி பிரிந்து போனதுனால செத்தார். நிறைய குடும்பம் வருது தெரியுமா உங்களுக்கு? நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பிரச்சனைலாம் நீங்கி வாழ்றோம் அப்படின்னா ஏசப்பா நமக்கு செய்த நன்மை. அல்லேலூயா.
தேவ பிள்ளையே. அதனால நம்ம இதெல்லாம் நம்ம முட்டை கட்டி ஆண்டவரே நீ செய்தெல்லாம் நன்மைக்கா நன்றின்னு சொல்றதை விட்டுட்டு கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து ஒவ்வொன்றாக நன்றி சொல்லணும். அல்லேலூயா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, போடும் கால்களை தந்தீரையா. ஆமென். அப்ப யோசித்து பாருங்க, எத்தனை பேர் நம்மளை காட்ட ரொம்ப பக்தியா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இந்துக்களை நான் பார்த்துருக்கிறேன், நம்மளே இந்துல இருந்து நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்மளை காட்ட அவங்க ரொம்ப பக்தியில தீவிரமா இருக்காங்க. ஆனா கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளல, உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல சபை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைய ஆத்மா பார்த்து சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் செய்த நன்மைகளை உபகாரங்களை ஒரு நாள் என்ன செய்யாத, மறக்காத. அப்ப மறவாம நம்ம நைட்டு நிம்மதியை தூங்குறது. அது மாதிரி இன்னொன்று நான் சொல்லட்டுமா, காலையில எந்திரிச்சு என் சொன்ன முகத்தை கழுவி பாத்திரம் போய் ஒழுங்கா குளிச்சு ஒழுங்கா சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? இன்புட்டு ஒழுங்கா போகுது, வெளிப்புட்டு வெளியே செய்து ஒழுங்கா போகுது பார்த்தீங்களா? இது இயேசு செய்யற விழுப்புரி நன்மை. தெரியுமா? நிறைய பேருக்கு இன்புட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, வெளிப்புட்டு என்ன செய்ய மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு அதுக்கு எவ்வளவு திணறான் தெரியுமா உங்களுக்கு? இருக்குதா இல்லையாங்க? நான் என்னை யோசித்து பார்த்துருக்கேன். கிளீனா கர்த்தருடைய கிருபை நமக்கு இன்புட்டு ஒழுங்கா போகுது, வெளிப்புட்டு என்ன செய்யுது. இதெல்லாம் ஏசப்ப செய்யற நன்மை தெரியுமா உங்களுக்கு? நீங்க போய் பாருங்க, ஆஸ்பத்திரியில் அவனவனுக்கு வயிறு வீங்கி சில தடவை பாத்ரூம் போக மாட்டேங்குதுங்க, ஒன்பாத்து போக மாட்டேங்குதுங்க, வயிறு வீங்கி அவங்க படுற அனத்தில் இருக்கு பார்த்தீங்களா? நான் இவங்களை ஜெபிக்க கூப்பிடுறதுனால பார்க்குறேன், மக்கள் விட்ட கண்ணீருக்கு அளவே யோசித்து பார்க்கிறேன். இதெல்லாம் நம்ம தாண்டி வர்றோம் அப்படின்னா யார் செய்யற நன்மை? நம்ம திறமை நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்தவரை கிடையாது. வேணா நீங்க வேணா சொல்லிக்கலாம் உங்க திறமைன்னு. நான் இருக்கிற லட்சணத்துக்கு அது சான்சஸே கிடையாது. ஏசப்பா கிருபையா நம்மளுக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவ்வளவு சுகத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், இந்த தேவ பிரசன்னம் நம்ம நிரப்புது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். அவருடைய வார்த்தை நம்ம உடலுக்கெல்லாம் என்னதுங்க? ஆரோக்கியம். இதுதான் உண்மை. நான் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, தேவனுடைய வார்த்தை நம்ம உடலுக்கெல்லாம் என்னத்தை கொண்டு வருது? ஆரோக்கியத்தை கொண்டு வருது. வேதத்தை தியானிக்க 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 தேவ ஆவியானவர் நம்ம கைகளுக்கு கால்களுக்கு போக வேண்டிய சத்தை என்ன செய்யறாரு? தர்றாரு. அல்லேலூயா. என் கூட வந்துட்டு ஒரு பிரதர் பார்த்து சொன்னாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு பெரிய பூங்கா, அது பயங்கரமான பல கிலோமீட்டர் அந்த மாதிரி சுத்தி நடக்கிற பூங்கா. அந்த ஆத்துமாக்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல உட்காந்துருச்சு. நீங்க யார் வரல, நானாவது சுத்திட்டு வரேன்னு தனியா போய் சுத்திட்டு இருக்கேன் ஒரே ஆளா. பார்த்துட்டு எப்படி இவங்க இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு கேள்வி. அப்பதான் நானே யோசித்து, ஓஹோ நம்ம இப்படி நடக்கிறோம் பெருசோ அப்படின்னு யோசித்து பார்த்தேன். நமக்கு அது கூட என்ன தெரியல. அப்பதான் யோசித்து பார்த்தேன், நம்ம சேம் வயசு தான். ஆனா இந்த ஸ்டேஜில் உள்ள ஆட்களால என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கிளீனா போக வேண்டிய இடத்துக்கு எந்த விட்டாலும் போயிட்டு வந்துருக்கோம். அல்லேலூயா. எதை பத்தி கவலையும், பணம் எவனா தூக்கிட்டு போயிடுவான், இல்ல எவனாவது ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான், அப்படி நம்ம என்கிட்ட இருந்தா தானே பயப்படுறதுக்கு. சரிதானா? அடுத்த வேலைக்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புமே என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க விட்டு பாத்தீங்கன்னா ஏடிஎம்னா சில வேலை எப்படிதான் இருக்குது. ஆனா நாங்க கவலைப்பட மாட்டோம். அடுத்த வினாடி என்ன தேவையோ அது கரெக்டா பரவாயில்ல, கவர்மெண்ட் உடனே என்ன செஞ்சிருது, சாங்ஷன் பண்ணிடுது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நல்ல மனைவியை தந்ததுக்கு, நல்ல கணவனை தந்ததுக்கு, நல்ல பிள்ளைகளை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கணவனை நம்மளை புரிந்து கொள்ளணும். எவ்வளவு சீரழிஞ்ச வாழ்க்கை தெரியுமா? அப்படி சீரழிஞ்சவங்களை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பெற்றோர்கள் நிம்மதி இல்லாம வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு மாற்றி கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நன்றி செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை இதெல்லாம் நினைச்சு இப்ப நம்ம கொஞ்ச நேரம் தான் நன்றி சொல்ல போறோம் முடிஞ்ச உடனே.
ஆனா நன்றி சொல்லும் போது ஒரு அபிஷேகத்தை பார்ப்பீங்க. நன்றி சொல்லும் போது கர்த்தர் புது அபிஷேகத்தை உங்களுக்கு தரதை பார்க்க போறீங்க இன்னைக்கு. சரிதானா? ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த சபையை ரெகோபோத்தாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ரெகோபோத் இந்த சபை இனி பெருகிறத பார்ப்பீங்க. நீங்க இடம் வாங்கி பெரிய பில்டிங் கட்ட போறதை பார்க்க போறீங்க. திரள் கூட்ட ஜனம் இந்த சபையை நோக்கி ஓடு வருவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் ரெகோபோத்தாக இந்த சபை என்ன செய்கிறார்? ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருடத்தில் அவன் 100 மடங்கு பலனை என்ன செய்தான்? பெற்றான். சபையை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, சபைக்கு வர்ற ஒவ்வொருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க போகிறான். நீங்க 100 மடங்கு பலனை பெற போறீங்க. அடுத்த வருஷத்திலிருந்து உங்கள் எல்லாருடைய நிலைமையும் உண்மையா இயேசுவை விசுவாசித்து தேர்ந்தவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 100 மடங்கு பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில 100 மடங்கு வளருவீங்க. பொருளாதாரத்தில் 100 மடங்கு வளருவீங்க. சரீர சுகத்தில் 100 மடங்கு வளருவீர்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னென்ன காரியம் மூடப்பட்டிருந்ததோ அது திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிதானா? எதெல்லாம் மூடினாங்களோ, உங்க திருமண வாழ்க்கை ஒருவேளை மூடி இருக்கலாம், கர்த்தர் அதை திறக்கிறத பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில வர வேண்டிய உயர்வுகள் மூடி இருக்கலாம், அது திறக்கிறத பார்ப்பீங்க. இனி ஒருவனும் பூட்ட முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம்.